டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பெரும்பாலும் எல்லா ஸ்டுடியோஸும் வடபழனில தான் இருக்கு. ஆனா கோலிவுட்னாலே கோடம்பாக்கம் தான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சென்னையில இருந்து கண்ணதாசன் கேட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பகுதி முழுவதுமே கோடம்பாக்கம் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் தான் ஒரு காலகட்டத்தில் வடபழனியை விரிவாக்கம் செய்திருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் கோலிவுட் அப்படின்னாவே கோடம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. சினிமா துறையில விஜயகாந்த் சாரனுடைய சொல்லுக்கு மன்சூர் அலிகான் கட்டுப்படுவார்ன்றது உண்மையான சரளைமேடுல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. ஆர்கே செல்வனுடைய இயக்கத்திலே விஜயகாந்த் கதாநாயகன் நடித்த கேப்டன் பிரபாரம் படத்தில் தான் முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் மன்சூர் அலிகான். அதன் காரணமாக கேப்டனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் அவர். விஜயகாந்த் மட்டும் இல்லாமல் ஆர்கே செல்வனுடைய சொல்லுக்கும் அவர் கட்டுப்படுவார். கோட் படம் மாபெரும் வெற்றி பெற்ற நடிகர் விஜயனுடைய இடத்தை நடிகர் பிரசாந்த் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரான்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. தருமபுரி ராஜா, உங்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கு, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல கதாசிரியர் அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய கற்பனையை விரிவுபடுத்தி அது மாதிரி கதாசிரியர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அக்கினேனி நாகேஸ்வர ராவ் சார் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா, அப்படி கிடைச்சிருந்ததுன்னா அவரோட நீங்க பழகின அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஏன் நாகேஸ்வர ஒரு சில பட விழாக்களில் சந்தித்திருக்கிறேன், ஆனால் அவரோடு நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதில்லை. நான் கேள்விப்பட்ட வகையில் ஒரு அற்புதமான மனிதராக வாழ்ந்தவர் தான் நாகேஸ்வரராவ். இயக்குனர் ஏசி திரிலோக் சந்தர் இயக்கத்துல நடிகரும் கதாசிரியருமான ஜாவர் சீதாராமன் எந்த திரைப்படத்திலாவது நடிச்சிருக்காரான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. ஜாவர் சீதாராமனோடு இணைந்து ராமு என்ற திரைப்படத்தில் ஏசி திரிலோக் சந்தர் பணியாற்றினார். அந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் ஜாவர் சீதாராமன். ஆனால் ஏசி திரிலோக் சந்தர் இயக்கத்தில் ஜாவர் சீதாராமன் எந்த ஒரு திரைப்படத்திலும் நடித்ததில்லை. நடிகர் சரத்குமார் சாரனுடைய நடிப்பு ஃபர்ஸ்ட் விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்கு. போர்த்தொழில் திரைப்படம் அவருக்கு ஒரு கம்பேக்னு சொல்லலாமான்னு அம்ஜிகரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எல்லா காலகட்டத்திலும் சிறப்பாக நடித்து கொண்டிருப்பவராகத்தான் நான் சரத்குமாரை பார்க்குறேன். இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ ஒன்று சிறப்பாக நடிக்கிறார் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி போர்த்தொழிலுடைய கம்பேக் படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மிகப்பெரிய இடைவெளி விட்டால் தான் கம்பேக் அப்படின்லாம் சொல்லணும். சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவர் திரைப்படங்களை நடித்து கொண்டு தானே இருக்கிறார். காமெடி நடிகரான கவுண்டமணி சார் இப்போ ஏதாவது திரைப்படத்தில் நடிக்கிறாரான்னு தருமபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே ஒத்த ஒட்டு முத்தையா என்கிற திரைப்படத்திலே கவுண்டமணி கதாநாயகன் நடித்துக் கொண்டிருக்கிறார். பல நகைச்சுவை நட்சத்திரங்கள் அந்த படத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள், யோகி பாபு உட்பட. அந்த படத்திலே நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல திரைப்படங்கள்ல நடிகர்கள் ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் இஸ்லாமிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா நடிகர்கள் அஜித் அண்ட் விஜய் எந்த இஸ்லாமிய கதாபாத்திரங்களையுமே நடிக்கலையே, அதுக்கான காரணம் என்னன்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. அஜித் விஜய் ஆகியோரும் இஸ்லாமிய கதாபாத்திரங்களை நாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படின்னு எந்த காலகட்டத்திலும் அறிவித்ததில்லை. அப்படிப்பட்ட கதையமைப்போடு ஒரு கதை அவங்ககிட்ட வந்திருந்தா நிச்சயமாக நடிச்சிருப்பாங்க. இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்தினுடைய ஸ்டோரி நாவல் ஸ்டோரியா அண்ட் அந்த படத்தினுடைய இயக்குனரான மாறன் இப்போ என்ன பண்றாரு, அவரை பத்தி அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஹுசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. இரவுக்கு 1000 கண்கள் நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இல்லை, உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனரான மாறன் இப்போது எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. சிறுத்தை சிவா நடிகர் விஜய் இந்த திரைப்படமாவது இயக்கியிருக்காரான்னு திருச்சியிலிருந்து பாலு கேட்டிருக்காங்க. சிறுத்தை சிவாவுக்கு விஜய் இயக்குகின்ற வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. 2-3 வருடங்களுக்கு முன்னால அப்படிப்பட்ட ஒரு பேச்சு அடிப்பட்டது. அது பேச்சோடு நின்று போனது. இனி விஜய் அவர் இயக்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா அடுத்து ஒரு திரைப்படத்தை நடித்து முடித்து விட்டு அதற்கு பின்னாலே முழு மூச்சாக அரசியலிலே கவனம் செலுத்தப் போகிறேன் அப்படின்னு விஜய் அறிவித்திருப்பதனால இனி விஜய் இயக்கக்கூடிய வாய்ப்பு சிவாவுக்கு குறைவாக இருப்பதாகவே நினைக்கிறேன். நடிகை ரஞ்சிதா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் அவங்கள பத்தி அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. கடந்த பல வருடங்களாக ரஞ்சிதா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் இப்பவும் பண்றாங்க. அவருடைய குருவான நித்யானந்தாவோடு கைலாசத்துல உற்சாகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரஞ்சிதா. சமீபத்தில் சபாநாயகன் திரைப்படத்தை பார்த்தேன். அந்த படம் முழுக்க மயில்சாமி சார் வராரு. இந்த படத்துல பழைய 500-1000 ரூபாய் நோட்டுகளை காண்பிக்கிறாங்க. இந்த திரைப்படம் எந்த வருஷத்துல எடுக்கப்பட்டதுன்னு சிவகுமார் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சபாநாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த சில காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரான படமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது 2022ஆம் ஆண்டிலே தான் தயாரிக்கப்பட்டது. கே பாலச்சந்தர் சாரனுடைய அனுபவி ராஜா அனுபவின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்க மெட்ராஸ் பழைய மெட்ராஸ் என்ற பாடலுக்கு அந்த டைம்ல எதிர்ப்பும் கண்டனங்களும் வந்ததா சொல்லப்படுது. அது உண்மையா? அந்த படத்தை பத்தின அரிய மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுலை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. அனுபவி ராஜா அனுபவி படத்தில் இடம்பெற்றிருந்த மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் என்ற பாடலுக்கு அந்த காலகட்டத்தில் எந்த எதிர்ப்பும் தோன்றியதாக எனக்கு தெரியல.
திருடா திருடா திரைப்படத்துல நிதியமைச்சரா நடிச்ச நடிகனுடைய பெயர் என்ன? அவர் சில படங்கள்ல பார்த்திருக்கேன், ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. ஆனா அவர் அண்மையில திரையில பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. அந்த நடிகரை பத்தி சொல்ல முடியுமான்னு பிரபு திருவான்மியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. திருடா திருடா திரைப்படத்திலே நிதியமைச்சராக நடித்த நடிகருடைய பெயர் PC ராமகிருஷ்ணா. அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். திருடா திருடா நீங்களாக, மே மாதம், கருப்பு நிலா, உளவுத்துறை போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் PC ராமகிருஷ்ணா. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாலையும் சரி, அரசியலும் சரி, எம்ஜிஆர் சார் ஜெயலலிதா மேம்க்கு பிறகு ஏன் எந்த நடிகராலையும் பெருசா அரசியலை சாதிக்க முடியலன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருவரும் அரசியலிலே மிகப்பெரிய அளவில் ஜெயித்தார்கள் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் இருவருக்குமே அரசியல் பின்புலம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல ஆண்டுகள் தொடர்ந்து இணைந்திருந்தவர் எம்ஜிஆர். அதற்கு பின்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஆரம்பித்தது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கட்சியிலே தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டவங்க தான் ஜெயலலிதா. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே பல ஆண்டு காலம் அவர் பதவியில் இருந்தார், மக்களுக்கு சேவை செய்தார். அதன் காரணமாக தான் அவராலும் அந்த அளவுக்கு ஆட்சி பொறுப்பை மிக எளிதிலே பிடிக்க முடிந்தது. தமிழ்ல இப்ப ஏதாச்சும் ரீமேக் திரைப்படம் எடுத்துட்டு இருக்காங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு தமிழிலே எந்த ரீமேக் படமும் தயாராவதாக தெரியல. கேவா கலர் அண்ட் ஈஸ்மன் கலர் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? அண்ட் அதன் பிறகு சினிமால வந்த கலர் டைப் என்னன்னு மதுரையில இருந்து தர்மராஜா கேட்டிருக்காங்க. அண்மையிலே ஒளிப்பதிவாளர் CJ ராஜ்குமாருடைய நேர்காணல் நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெற்றது. அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா கேவா கலர், டெக்னிக்கல் இது போன்ற கலர்களுக்குள்ள வித்தியாசத்தை பற்றியெல்லாம் மிக தெளிவாக அந்த பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் ராஜ்குமார். அதனுடைய லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். கேவா கலர், ஈஸ்மன் கலர் ஆகிய இரண்டுக்கும் நடுவே ஒரு கலரில் திரைப்படங்கள் வந்தன. அது டெக்னிக்கலரில் உருவான திரைப்படம் தான் கொஞ்சம் சிலங்கை. ஈஸ்மன் கலரை தொடர்ந்து இன்னொரு ஃபிலிம் வந்தது, அதனுடைய பெயர் ஆர்வோ கலரில் உருவான திரைப்படம் தான் பாரதி ராஜனுடைய முதல் திரைப்படமான 16 வயதினிலே. அடுத்து இன்று ஒரு தகவல். அன்றைக்கு நடக்கவிருந்தது மகாதேவி திரைப்படத்திற்கான பாடல் பதிவு. ஒரு உணர்ச்சிமயமான பாடலை பாடுவதற்கு பாடகி ஜமுனா ராணியுடைய பெயரை சிபாரிசு செய்தார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவ்வளவு எளிதிலே ஜமுனா ராணியுடைய பெயரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அம்மா கவர்ச்சி பாடலெல்லாம் பாடுறாங்க, அவங்க எப்படி இந்த உணர்ச்சிகரமான பாடலை பாட முடியும் என்று கண்ணதாசனிடம் வாக்குவாதம் செய்தார் MS விஸ்வநாதன். இத்தனைக்கும் இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் ஜமுனா ராணி ஒரு புது பாடகியா என்றால் இல்லை, பல வெற்றி பாடல்களை பாடியவங்க. அவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. MS விஸ்வநாதன் அப்படி சொன்ன உடனே சற்று கோபமடைந்த கண்ணதாசன், இந்த சூழ்நிலைக்கு இந்த அம்மா பாடணும்னு நான் சொல்கிறேன்னா அந்த அம்மா சரியாக பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாமலா நான் சொல்கிறேன், அவங்கள பாட வைங்க, அவங்க சரியாக பாடலைன்னு இந்த பாடல் பதிவுக்கான செலவு முழுவதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அதை தொடர்ந்து தான் அந்த பாடலை ஜமுனா ராணி பாடினார். ஜமுனா ராணி அந்த பாடலை பாடின உடனே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு பாட்டு என்று ஜமுனா ராணியை பாராட்டினார் அந்த படத்தினுடைய இயக்குனரான சுந்தர் ராவ் நட்கர். அப்போது பாடல் பதிவு முடித்துவிட்டு வெளியே வந்த ஜமுனா ராணி கிட்ட, நான் தான் உங்கள் குரலை கொஞ்சம் தப்பாக இடப்பட்டேன், ரொம்ப அழகாக பாடிக்குமா என்று தன்னுடைய பாராட்டுதலை தெரிவித்திருக்கிறார் MS விஸ்வநாதன். எந்த துறையானாலும் வாய்ப்போடும் வெற்றிகளும் அவ்வளவு எளிதிலே அமைவதில்லை என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.